வணக்கம். யாரும் மேலே ஏற முடியாது. விஜய் அவர்களது பிரச்சார வாகனத்தில் செய்யப்பட்டுள்ள பிரத்யேக ஏற்பாடு. அப்படி விஜய் அவர்களது பிரச்சார வாகனத்தில் யாரும் மேலே ஏற முடியாத அளவிற்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை திருச்சியில் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்கிறார். மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று பிரச்சாரம் மேற்கொள்ளவும் விஜய் அவர்கள் திட்டத்தை வகுத்துள்ளார். அதன்படி விஜய் அவர்களது இந்த சுற்றுப்பயணத்திற்கு ஏதுவாக பிரச்சார வாகனம் தயாராகியுள்ளது. பனையூரில் இருந்த இந்த வாகனம் இன்றைய தினம் திருச்சிக்கு புறப்பட்டு வந்துள்ளது. இந்த வாகனத்தில் தாவேகா கட்சி நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது. அதில் கட்சியின் கொடி இடம்பெற்றுள்ளது. மேலும் விஜயின் கொள்கை தலைவர்களான வேலு நாச்சியார், காமராஜர், பெரியார், அம்பேத்கர் ஆகியோருடன் விஜய் இருப்பது போலும் படங்கள் உள்ளன. அதுபோல் அறிஞர் அண்ணா, எம்ஜிஆருடன் விஜய் நிற்பது போன்ற படமும் அந்த பேருந்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் உங்கள் விஜய் நான் வரேன், வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகங்களுடன் 1967, 1977, 2026 என்ற ஆண்டுகளும் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் அந்த வாகனத்தை சுற்றி கேமராக்களும் உள்ளன. விஜய் பேசுவதற்கான மைக்கும் அதில் இடம்பெற்றுள்ளது. மேலும் ரசிகர்கள், தொண்டர்கள் வாகனத்தின் மீது ஏறாத வகையில் மேற்கூரை சுற்றி இரும்பாலான தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. விஜய் அவர்களது இந்த பிரத்யேகமான பிரச்சார வாகனம் மட்டும் சுமார் 2 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. நாளை காலை விஜய் அவர்கள் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள நிலையில் இன்று இரவே பனையூர் அலுவலகத்திலிருந்து இந்த பிரச்சார வாகனம் திருச்சி நோக்கி புறப்பட்டு விட்டது. அதன்படி இந்த பிரச்சார வாகனம் செல்லும் வழியில் ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களில் விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் சூடம் காண்பித்து பட்டாசு வெடித்து அந்த பிரச்சார வாகனத்திற்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை தினம் திருச்சியிலிருந்து தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.